கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனத்துடைய செகண்ட் பார்ட். ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனத்துடைய செகண்ட் பார்ட் தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்றோம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே தேடி வந்தேன். ஆமென். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. உபரரரர உபீரரரர உபரவ உபரவரா ரிகரபா ரிகரபரா. தாழ்மையில் இருந்தேன் தலாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன் தலாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். ஓரா ரிபர ரீரா அப்பா ஹபர ரிப்பா ஒப்பாரரரரா ரிபாரரரரா ரிபரப ரிபரபரா ரிகஷப ரிகரகரா. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. ஆமென். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. உகா ரிகர ரிகா ரெபா ரெபர ரெப்பா ரெபாரரரர ரிகானரரர ரெபரி பரி பரி வரா உபனகரி கரகரா. ஒன்றே நான் கேட்பேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றே நான் கேட்பேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ராஜேஷ் டேனியல் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனத்துடைய செகண்ட் பார்ட் தியானிக்க இருக்கிறோம். முதல்ல நம்ம மவுண்டன் பார்த்தோம். இப்ப நம்ம ஹில்ஸை பார்க்க போறோம். மவுண்டன்ங்கிறது ஒரு பெரிய மலையை குறிக்கிறது மவுண்டன். அதுக்கு ஒரு ரோஸ்ங்கிற ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஹில்ஸ். வசனத்தை வாசிச்சுட்டு பிறகு போயிடும். 2 கடைசி நாட்களிலே இதை நம்ம தியானிச்சாச்சு. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், பர்வதங்களின் கொடிமுடி. அந்த பர்வதங்கிறது ரொம்ப உயரமா இருக்கும். அதுல இருக்கிற ஒரு கொடிமுடியில தான் ஆலயத்தில் கட்டப்படுறாங்க. மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லாம் இந்த மலைங்கிறது என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா ஹில்ஸ், மவுண்டன் ஹில்ஸ் சின்னது. சரி, இந்த ஓரோஸ்ங்கிறது OROS, இதுக்கு ஹில்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓரோஸ் பார்த்தா உங்களுக்கு ஆரோஸ்ங்கிறது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. மலைகள் எல்லாத்துக்கும் ஓரோஸ் தான், அந்த ஹில்ஸுக்கும் ஓரோஸ் தான். சமவெளியை விட்டு கொஞ்சம் உயரமா இருக்கா அது ஹில்ஸ், ஓரோஸ் தான் சொல்றாங்க. இந்த ஓரோஸ்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உயரமான இடத்தை தான் ஹில்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இதற்கு நீங்க புரிந்து கொள்றதுக்கு மத்தேயு 5வது அதிகாரம்
14 வசனம். மத்தேயு 5:14. ஆண்டவர் சீஷர்களை குறித்து உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்தது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கொடைக்கானல்ங்கிறது ஒரு மலை, இதுக்கு நம்ம போறதற்கு மணிக்கணக்காகும் போய் சேர்றதுக்கு, அப்படிதானங்க. ஆனா அந்த கொடைக்கானலுக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்க சில உயரமான ஒரு இடம் இருக்கும். அந்த கொடைக்கானல்ல போய் அந்த ஊருக்கு போய், அது மலையில இருக்குது, அது இருக்கட்டும், ஆனா அங்க ஒரு இடம் உயரமா இருக்கும். உயரமா இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் அங்க இருந்ததுனால எனக்கு தெரியும். கஷ்டப்பட்டு நடந்து 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 மேலே போகணும். ஒரு சிலதை மறந்துடுவாங்க. சைக்கிள் வண்டி சாவியை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியாது, காரை ஸ்டார்ட் பண்ண முடியாது, திரும்ப மறுபடியும் இறங்கி வந்துட்டு மறுபடியும் ஏறணும். அப்ப இதைத்தான் நம்ம இங்க பாக்குறோம். இது OROS, OROS, ரெண்டுக்கும் OROS தான். சமவெளியை விட்டு கொஞ்சம் உயரமா இருக்கா OROS, ரொம்ப உயரமா இருக்கா அது OROS தான். விளக்கை கொளுத்தி மரக்காலல் முடியை பார்க்கி வெளிச்சத்துக்கு, இப்ப மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இது OROS. சரி, இது ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இன்னொரு வார்த்தை காட்டுறேன். அது என்னன்னா ஒரினோஸ். ஒரினோஸ் சொல்றேன். OROINOS. நியோஸ். ஒரினியோஸ். OROINOS. ஒரினியோஸ். இது என்னன்னா, இதை புரிந்து கொள்றதுக்கு முதல் வசனத்தை காட்டுறேன், அப்பதான் இந்த வசனம் உங்களுக்கு புரியும். வாசிப்போமா? லூக்கா 1:39. லூக்கா 1:39. அந்நாட்களிலே மரியாள் எழுந்து மலை நாட்டிலே, யூதாவில் மலை நாட்டிலே, இந்த மலை நாட்டில்ங்கிறதுக்கு ஒரு நோஸ் அப்படின்னு சொல்லி நீங்க புரிந்து கொள்றதுக்கு கொடைக்கானல் அவங்களுக்கு எடுத்துக்கிறேன். கொடைக்கானல் ஒரு மலை பிரதேசம். இப்படி போவாங்க, அப்படி மேலே போவாங்க, கீழே இறங்குவாங்க. ஒரு இடத்துல நீங்க உட்காந்து வியூவை பார்த்தீங்கன்னா, அந்த வியூவில் தூரமாக ஒரு மலை இருக்கும். அந்த மலையில் நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கார் மேலே ஏறதை பார்க்கலாம், இறங்குறத பார்க்கலாம். அப்போ அந்த ஒரினியோஸ்ங்கிறது மவுண்டன் ஹில்ஸ், மலை நாடு. இதை திரும்ப நான் சொல்றேன். லூக்கா 1:39. மரியாள் எங்க இருக்கிறாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் இருக்கிற ஊர்ல இருந்து போகிறாள். எங்க போகிறாள்? எழுந்து மலை நாட்டில் உள்ள யூதாவில் ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாக போனாள். இந்த பேக்ரவுண்ட் நான் சொன்னேன், திரும்ப நான் சொல்றேன். மரியாளுக்கு தேவதூதன் மூலமாக ஒரு தரிசனம் கிடைக்கும். சொல்றா, ஸ்ரீகளுக்குள் யார் நீ பாக்கியவதின் டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நீ என்ன செய்வ, மறுபடி அப்ப ஒரு பெண் இருக்கா, உன் சொந்தக்கார பொண்ணு. அவ அந்த சொந்தக்கார பொண்ணு எலிசபெத் இருக்கிறத ஏன் அந்த தேவதத்தன் சொல்றாருங்கிற அது நீ போ அப்படி இன்டைரக்டா, டைரக்டா. சரி, ரெண்டாவது ஒரினோஸ் சொல்லிட்டு உங்களுக்கு. மூணாவது போனோஸ். போனோஸ், BOUNOS. போனோஸ் அப்படின்னா ஹீப் ஹை ஹில். ஹீப் ஹை ஹில். ஹீப்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நம்மளால லேசா ஆடி ஏறி இறங்கக்கூடிய நம்ம ஊர்ல அப்படி ஒரு இடம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே பிளாட்டா தான் இருக்கு. அப்படியே போய் அடி இறங்குறாப்புல இருக்கிற ஒரு இடத்துக்கு ஹீப் அப்படின்னு போட்டிருக்காங்க. லூக்கா 3:4. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், மலைகள் எல்லாம் குன்றுகள். குன்றுகள், இந்த குன்றுகள் தான் நம்ம பார்க்கணும். இந்த குன்றுகள் சமமாக்க கூடியது. இப்ப எவரெஸ்ட் மவுண்டன் உங்களால் சமமாக்க முடியுமா? முடியாது. கொடைக்கால் மலையை சமமாக்க முடியுமா? முடியாது. திருப்பங்குன்றத்தில் ஒரு மலை இருக்கு, அதை சமமாக்க முடியுமா? முடியாது. ஆனா ஒரு சின்ன உயரத்தை நம்ம பவுனோஸ் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த பவுனோஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை சமமாக்க கூடம். சரி, 23 அதிகாரம் 30 வருஷம். 23:30. சரி,
லூக்கா 23 இங்கதான். லூக்கா 3வது அதிகாரம் 23. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளனர். இப்ப நம்ம உங்களுக்கு காரியத்தை காமிச்சாச்சு. இப்ப நம்ம செய்திக்குள்ள போகிறோம். இந்த 2வது செக்ஷன்ல என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடுபட்ட காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் நம்ம பார்க்க போறோம். நம்ம எதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கடைசி நாளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கு பேரலான வசனம் எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம் சொன்னேன். இந்த கடைசி நாட்கள்ல குமாரன் மூலமாக தேவன் திருவுள்ளம் பற்றுகிறார். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். 2வது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கடைசி நாட்களில் யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் வருவார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த பூமி மேல் வர இருக்கிறார். ஏசாயா 14வது அதிகாரத்தில் அவருடைய பாதங்கள் ஒலிவ மலை மேல கால் வைக்க போறார். அந்த ஒரு மலையை நம்ம காமிச்சோம். இது கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய காரியம். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ஸ்தாபிக்கப்படுகிற இடத்தை தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளுக்கு இங்கிலீஷ் பைபிள் என்ன பண்றேன், அண்ட் ஆல். அண்ட் ஆல் அப்படின்றத கரெக்டா இருக்கு. எல்லா ஜாதிகளுக்கு ஒரு வேக் டெர்மினாலஜி. அண்ட் ஆல் அப்படின்னா யாருன்னா, இஸ்ரேல் மக்களும் எல்லா ஜாதி, புறஜாதியார், இஸ்ரேல் ஜாதியார். வேதத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் ஆண் கிடையாது, பெண் கிடையாது, அடிமை கிடையாது, எல்லாமே கிடையாது, எல்லாமே ஒன்னா மாற்றுகிறார். அதனாலதான் அண்ட் ஆல். இப்ப உங்களுக்கு அது புரியும் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல், இந்த அண்ட் ஆல் நம்ம முதல் வசனம் நம்ம எது புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏசாயா 11வது அதிகாரம் 10வது வசனம், 11:10. அண்ட் ஆல், அக்காலத்திலே ஜனங்களுக்குள் கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறஜாதியார்களுக்கு ஒரு தைரியம் இருக்காது. அங்கெல்லாம் அங்க போக முடியுமா அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட புறஜாதியார்கள் இல்ல, நீங்களும் வரலாம். ஏன்னா இந்த உலகத்துல யூதர்கள் வாழும் பொழுது யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருந்துச்சு. நம்ம அப்போஸ்தலர்ல பார்க்கிறோம். பேதுருக்கு ஆண்டவர் சொல்றாரு, அடித்த புசி. பேதுருக்கு நல்லா தெரியும் இது சாப்பாடு கிடையாது, நல்லா தெரியும். அவரே சொல்றாரு, இது நான் புறஜாதிகளுக்கு போகணும் அப்படிதான் அவர் இருக்காரு. ஆண்டவர் அனுப்புகிறாரு. ஆனால் அவர் மனது கேட்க மாட்டேங்குது. எருசலேமில் இருக்குது வருகிற யூதர்கள் எல்லாம் கேட்கறாங்க, என்னையா நீ அங்க போய் சாப்பிட்டியாமல அப்படின்னு கேட்பேன். ஆனா இனி அப்படி பிரச்சனை கிடையாது. அதனாலதான் ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரம் மகிமையர் தாபரம். இந்த தாபரத்தை தான் ஆலயம்னு பார்க்கணும். கொடுமுடியில பர்வதத்தின் மேல கட்டப்பட்டிருக்கிற ஆலயம் ஒரு தாபரம், மகிமையா இருக்கும். ஏன் அது மகிமையா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிமையின் தேவன், மகிமையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க உட்கார்ந்து 2 காரியத்தை செயல்படுறார். ஒன்று ராஜாவாக இருப்பார், ரெண்டாவது நியாயாதிபதி ஜட்ஜா இருப்பார். இதெல்லாம் வசனத்துல காட்டப்படும். சரி, இது முதல் குறிப்பு. 2வது, எல்லா ஜாதிகளுக்கும் என்ன ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 27வது அதிகாரம் 13வது வசனம். அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். இந்த பெரிய எக்காலத்தை பலமுறை நம்ம தியானிச்சிருக்கிறோம், தெசலோனிக்கேயர்ல வாசிச்சிருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது தேவ ஒரு ஷவுட், ஒரு சத்தம் போடுவார். தேவ எக்காலம் ஊதப்படும். இந்த தேவ எக்காலம் ஊதும்போது எங்கெங்கெல்லாம் அந்த தடையா இருக்கிற பிசாசெல்லாம் ஓடி போயிடும். நாம் மத்திய ஆகாயத்துல அவர் நம்ம சந்திக்க போகிறோம். அதைத்தான் எல்லாரும் புறஜாதியா நாம் அக்காலத்தில் பெரிய எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது ஆசிரியா புறஜாதியர்கள், தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்தப்பட்டவர்களும் வந்து, புறஜாதியார்கள் வந்து எருசலேமில் உள்ள, அப்ப இந்த பர்வதம் எங்க ஸ்தாபிக்கப்படும்? மலைகளுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்படும். பரிசுத்த பர்வதத்திலே
கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். இதாங்க ஆண்டோடைய நோக்கம். நாம் அவரை பணிந்து கொள்ளணும். யார் நம்ம பணிந்து கொள்ள போறோம்? நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை ரட்சித்தவர், உளையான சேற்றில் நம்மளை தூக்கி ஒரு உன்னதமான இடத்துல நம்மளை உட்கார வைத்தார். நம்ம அவரை பணிந்து கொள்ளணும். புறஜாதியர்கள் யூதர்களும் வந்து அதுதான் நம்ம அண்ட் ஆல். 49வது அதிகாரம் 6வது வசனம். 49:6. யாக்கோபிலே கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பும். இதுக்குள்ளே 2 கூட்டத்தார் இருக்காங்க. ஒன்னு யாக்கோபுன் கோத்திரம். இந்த யாக்கோபுங்கிறது யார் அப்படின்னா எத்தனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இஸ்ரேலில் காக்கப்பட்டவர்கள் மெஜாரிட்டி பீப்புள் அழிச்சுவாங்க. மீதியாக இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு மீதியானவர்கள் ரெமனன்ட். நீர் எனக்கு தாசனா இருப்பது அற்ப காரியமா? தாசன்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிக்குது. நீர் அந்த தாசன் பூமியின் கடையாந்தரத்திலும் கடைசி பரியந்தும் அண்ட் ஆல் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்படி உமை ஜாதிகளுக்கு ஒளியாகுது. இந்த ஜாதிக்குள்ள 2 ஜாதி வந்தாங்க. புற ஜாதிகள் வந்துறாங்க, ஆண்டோடைய இஸ்ரேல் மக்களும் சேர்ந்து இந்த ஜாதியில பரிசுத்த ஜாதியா பார்க்கணும். பரிசுத்த ஜாதி தான் எங்க வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலைகளுக்கு மேலாக வாய்க்கப்பட்டிருக்கிற பர்வதம் கொடிமுடியில் இருக்கிறதுல வந்து சேரப்போகிறோம். சரி, 60வது அதிகாரம் 10வது வசனம். எசாயா 60:10. அந்நிய புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடும் கோபத்தினாலே உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபினாலே உன்னை இறங்கினேன். உன்னிடத்திலே ஜாதிகளின் பலத்த சேனைகளை கொண்டு. இந்த ஜாதி ஜாதி ஜாதிங்கிறது நம்ம லோக்கல்ல பார்க்கிற ஜாதி கிடையாது. ஒரு சிலருக்கு அவங்க ஜாதியை குறித்து பயங்கர பெருமை இருக்கும். அவங்க பேரை போட்டுருவாங்க, லலிதா நாயுடு. அப்போ எனக்கு பயமா இருக்கும். அந்த ஜாதி கிடையாது, இது பரிசுத்த ஜாதி. அது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம். உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் இருப்பது. இந்த வாசல்கள் துதியின் வாசல்கள். என் தகப்பனார் அந்த காலத்துல சொல்லுவார், விருதுநகர்ல பூச்சாண்டி ராவுத்தர் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. இப்ப அந்த ஹோட்டலே போயிடுச்சு. எத்தனை அந்த ஹோட்டல் பத்தி தெரியுமா தெரியாது. அந்த ஹோட்டல்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, கதவே கிடையாது, ஓப்பனா தான் இருக்கும். எப்பவுமே அங்க சாப்பாடு கிடைக்கும். காலையிலயும் கிடைக்கும், மத்தியானம் கிடைக்கும், நைட்டு கிடைக்கும். 365 நாள் 365 நேரம் அங்க சாப்பாடு இருக்கும். அடே கதவே கிடையாது, ஒரு அர்த்தம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இது கடை சாப்பாடு கிடையாது. இது நம்ம பார்க்கறது என்னன்னா, இரவும் பகலும் திறந்திருக்கும், ஆண்டோடைய துதி வந்து கொண்டே இருக்கிறோம். சரி, இப்ப நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டதற்கு ஒரு அடிப்படையான ஒரு சங்கீதத்தை வாசிக்கப்படும். சங்கீதம் 2வது அதிகாரம் 8வது வசனம். இது மேசியாவுடைய சங்கீதம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும், பூமியின் ஏழ்களை உமக்கு சொந்தமாகும். பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கேட்கிறார். ஜாதிகள் எல்லா ஜாதியும் அவர் கொடுக்கிறார். கொடுத்து இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்க, பூமியின் நியாயாதிபதியை எச்சரிங்க, பயத்துடன் கர்த்தரை செய்வீங்க, குமாரன் கோபம் கொள்ளலாம். முதல் முறையாக வருகிற நம்முடைய ஆண்டவராக இயேசு அடிக்கப்பட்ட ஒரு ஆக போல இருக்கிறார். வாயை திறவாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற ஆனா இப்படி 2வது வரைகள் இப்படி இருக்கப்பட்டது. குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருப்பதற்கு அவரை முத்தம் செய்யுங்களே, கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். இப்ப நான் உங்களுக்கு இந்த குன்றை குறித்து வசனம் காட்டப்படுறேன். குன்று வாசிப்போமா? வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்துதல் 6:15. பூமியின் ராஜாக்கள், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், அடிமைகள் யாவரும், சுவாதினர் யாவரும் பர்வதங்களையும் குன்றுகளையும் நோக்கி, பர்வதம் பிரியமலை, குன்று ஹில்ஸ், 2 வருது பார்த்தீங்களா? இதை நோக்கி அவங்க ஒரு ஜபம் பண்ணிக்கிறார்கள். என்ன ஜபம் பண்றாங்கன்னா, நோக்கி
பர்வதங்களுக்கு நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்தரும். இது என்னன்றதை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா நான் சொல்றேன். தேவனுடைய கோபம் வரும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா கடினமா இருப்பாங்க, மொத்தம் செய்ய மாட்டாங்க. ஆனா இன்னைக்கும் பெரிய அமெரிக்காவில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் என்ன செய்யறாங்கன்னா பங்கர் அப்படின்னு ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க. அந்த பங்கர் என்னன்னா இந்த கண்மலை குகையில ஒளிந்து கொள்றது போல கீழே குழி தோண்டி பெரிய கான்கிரீட் லேயர்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் ஃபுல்லா அங்க இருக்கலாம், அந்த அளவுக்கு அவங்க கட்டி வச்சிருக்காங்க. ஆனா கோபத்திற்கு அவருடைய கோபாக்கினின் மகாநாள் வந்தது. யார் நிலை நிற்க? குன்றுகள். சங்கீதத்தை பத்தாச்சு. சங்கீதம் 22வது அதிகாரம் 27 நமக்கெல்லாம் தெரியுது, மேசியாவுடைய சங்கீதம். சங்கீதம் 22வது அதிகாரம் 27. பூமியின் எல்கை எல்லாம் நினைவு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் எல்கை முழுவதும் நினைச்சாரா? எஸ், வெரி குட். பாருங்க, பூமியின் எல்கை எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புறதற்கு அவங்க இருதயம் கடினமா இருக்கக்கூடாது. கடினமா இருந்தாதான் கடைசியில இந்த மாலைகள் குண்டெல்லாம் அந்த மேல விஷயம் வந்து விழணும். ஜாதிகளுடைய சந்ததிகள்லாம் உமையுடைய சவுது தொழுது கொள்ளும். இதாங்க ஆண்டவர் நோக்கம். நம்ம தொழுது கொள்ளணும். அந்த தொழுது கொள்றதுக்காகத்தான் ஆண்டவங்களை உண்டாக்கினார், உருவாக்கினார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒரு ஜெபம் பண்ணுகிறார். எல்லாத்துக்கு காரணம் நாம் புறஜாதியர்கள், நாம் எல்லா ஜாதிகளும் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளணும். இவருடைய நோக்கம். இவருடைய எல்கையை நம்ம பார்க்க போறோம். எல்கை என்னுடைய மாப்பிள்ள இந்த பசங்கள்கிட்ட சொல்லுவார். விருதுநருக்கு வந்துட்டு இருக்காங்க. நோபல் ஸ்கூலுக்கு கிட்ட வந்ததுமே அவர் பையன் சொல்லுவாராம், டேய் உங்க அம்மாவுடைய ஜில்லா ஆரம்பிச்சிச்சுதான் உன் அம்மா மூஞ்ச பாரு எப்படி இருக்கு. அவளுக்கு விருதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் முகமே மாற ஆரம்பிச்சு, இங்க நம்ம வீடு வந்துருச்சு அப்படின்ட்டு. அது அவளுடைய ஜில்லா நோபல் ஸ்கூல்னு சொல்லி மாப்பிள்ள சொல்றாரு. ஆனா சங்கீதம் 72:8 ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரை, நதி தொடங்கி பூமியின் எல்கை வரை அவர் அரசாளுவார். கிங் அவரைத்தான் நோக்கி எல்லா ஜாதிகளும் வருவாங்க. அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பர்வதங்களுக்கு மேலாக, மலைகளுக்கு மேலாக, கொடிமுடிகளுக்கு மேலாக ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டு அங்க அவர் இருக்க போகிறார். 72:17 அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். 14 பூமியின் மலையின் உச்சியிலே அவர் இருக்கிறார். அவருடைய நாமம் என்றென்றைக்கு இருக்கும். சந்ததிகள் ஆசிக்கப்படும், மனுஷர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியம் உள்ளவர்கள். எல்லா ஜாதிகளும் அண்ட் ஆல் எல்லாம் வந்து இந்த ஆசீர்வாதத்தை அவங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவங்க பெற்றுக்கொள்ள போகிறார்கள். 86வது அதிகாரம் 9 சங்கீதம் 86:9. நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிற 86ஆம் சங்கீதம் 9. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா ஜாதி அண்ட் ஆல் ஏற்கனவே நம்ம தியானிச்சோம். இதுக்கு நம்ம புறஜாதியாரியாகிய என்னை காண்கிறவர்களை நான் கண்டேன் அப்படின்னு சொன்ன பெண்ணை குறித்து நம்ம தியானிச்சோம். எல்லா ஜாதிகளும் வந்து என்ன செய்வாங்க, அவரை துதிப்பார்கள். எரேமியா 3வது அதிகாரம் 17. எரேமியா 3:17. அக்காலத்திலே எருசலேம், பார்த்தீங்களா, எருசலேம் பேர் வந்துருச்சு பார்த்தீங்களா, எருசலேமிலே கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். அந்த எருசலேம் முழுவதுமே அவருடைய சிங்காசனம். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமியினுடைய பாதபடி, இதுதான் அந்த பூமி. சகல ஜாதிகளும், சகல அண்ட் ஆல்
சகல ஜாதிகளும் எருசலேமில் விளங்கும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் செவிலே நடக்க மாட்டார்கள். இது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். எல்லாரும் அங்க வந்து சேருவாங்க. மல்கியா 3வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான். இன்னைக்கு பாக்கியவான்ங்கிறது ஒரு ஒரு யாராலுமே அதை பார்க்க முடியாது. பாக்கியம் அப்படின்னு ஒரு அம்மா இருக்கு, எங்க ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறது. அந்த அம்மாக்கு என்ன பாக்கியம்னு எனக்கு தெரியும், பேர்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் பாக்கி தேசம் விரும்பத்தக்கதா இருக்கும். விரும்பத்தக்கதா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த தேசம் எவ்வளவு சீர்கேடா போய் பாவம் நிறைந்த ஒரு தேசமா இருந்தது. அதெல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, விரும்பத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஹோஸ்ட்ங்கிற ஒரு நாமத்தை நம்ம பார்த்தோம். இதற்கு யாருடைய ஆளுகை இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருடைய ஆளுகை இருந்தா தான் முடியும். இது இன்னைக்கு நடக்கிற ஆளுகை கிடையாது. எலெக்ஷன் வரப்போது சில நடிகர்கள் எல்லாம் எப்படியாவது சீஃப் ஸ்டார்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா யாருடைய ஆளுகை இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் 15 11, 15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும். நம்முடைய கர்த்தர் நாம் எல்லாரும் போய் சேரப்போகிறோம். அந்த ராஜா இருக்கிற இடத்துல அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யம். அவர் சதா காலங்களும் ராஜ்யபாரம் பண்ணுவார். அந்த சதா காலங்களில் ராஜ்யபாரம் போது நம்மளை எப்படி இருக்க போறது, நாம் எங்க இருக்க போகிறோம் பார்த்து முடிக்க போகிறோம். ஏசாயா 7வது அதிகாரம் 9வது வசனம். இதில் நான் பார்த்த பின்பு சகல ஜாதிகளும் அண்ட் ஆல் எல்லாரும் வந்தாச்சு. சிங்காசனத்துக்கு முன்பாக பிதாவாகிய தேவன் இருக்காரு. இன்னொரு சிங்காசனத்துல ஆட்டுக்குட்டியார் வந்து அமர்றாரு. சுற்றி இருக்க எல்லாரும் கையில வெள்ளை அங்கி உடுத்திருக்காங்க, கையில குருத்தொலை இருக்கு. அவங்க அவர்களை பணிந்து கொள்கிறார்கள். காரணம் அண்ட் ஆல். ஜபிச்சு முடிக்குமா? மகா இறக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உமாய் துதிக்கிறேன் ஐயா. நான்றே உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. தன நன்மைகள் ஐயா, தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத ஈவுகளுக்கு நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.